ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பீஃப் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பீஃப் பிரியாணிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாஸ்மதி அரிசியில் போடுறது தான் ரெகுலராக இருக்காங்க. சீரக சம்பாவில் ஒரு மாதிரி யூனிக்காக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த பிளேஸை வந்து செலக்ட் பண்ணலாம். நான் வந்து இந்த இடத்துக்கு ரெகுலராகவே சாப்பிட போவேன். இப்போ வந்து இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ 4 கிலோ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போட ஆரம்பித்தார். ஜீரக சம்பா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூட யோசிச்சுட்டே இருப்பேன், என்னடா இவர் இன்னும் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக போடுறாரு, 100 தராரு. நான் சொல்கிறது அப்போ சொல்கிறேன், 100 தந்துட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் யோசிப்பேன், நான் என்ன இவ்வளோ இதாக போடுறாரு ஆனால் கூட்டமே வர மாட்டேதுன்னு. பார்த்தீங்கன்னா அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோங்கிறது 5 கிலோ ஆச்சு, 5 கிலோங்கிறது 10 கிலோ, 10 கிலோங்கிறது இன்றைக்கி 50 கிலோ வர வந்திருக்கு. ஸோ இதுதான் வளர்ச்சி. சரியான முறையில் வந்து அதாவது தரமாகவும் அதாவது டேஸ்ட்டாகவும் கொடுத்தா வந்து முன்னேறலாங்கிறதுக்கு அண்ணங்கடை தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த கடையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சீரக சம்பா பிரியாணி. இது வந்து பீஃப் பிரியாணிங்க. இது வந்து சிக்கன் வந்து பிடிக்கும், பீஃப் பிடிக்காதுங்கவங்க இந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். பீஃப் லவ்வராக இருக்கவங்க கன்ஃபார்ம் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கன்ஃபார்ம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீஃப் பிரியாணி வந்து ரூ. 120 வாழை இலையில தான் வச்சு கொடுப்பாரு. முக்கியமான விஷயம் அதுதான். பார்சல் கட்டினாலும் சரி, சாப்பிட்றதுக்குனாலும் வாழை இலையில தான் வச்சு கொடுப்பாரு. அது வந்து இந்த கடையில் வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற பிரியாணி வயிறு நிறைய சாப்பிட்ற அளவுக்கு நிம்மதியாக இருக்கும். நான் கூட ரொம்ப நாள் கழித்து திரும்ப அண்ணன்ட்ட போய் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அதே டேஸ்ட்டு எதுவுமே மாறின மாதிரி தெரியல. ஸோ வந்து நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போரூரில் இருக்குது. ஆலந்தூர் வளைவு, போரூரில் ஆலந்தூர் போகிற ரூட்டில் வளைவுலேயே இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.